ஐயா ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள், வாரிசுகள், திராவிட திருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள். ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். ஏன்? அவன்தான் சொல்லுக்கு முன் செயல் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், நீ நிறுத்தலாம், ஆனா வெல்லணும்ல. நிறுத்தித்தாண்டா வெல்லுவோம். வென்று வந்து ஒரு நாள் இப்படி சொல்றவனையெல்லாம் கொல்லுவோம். என்ன சரி, நீ தான் ஜெயிக்கிறீல, நிறுத்தி செய்ய பாப்போம். நிறுத்தி ஜெயிச்சிரு. அதான் அவர்கள் வெறும் செய்தி விளம்பர அரசியல் தான் செய்வார்கள். செய்யவே அரசியல், செயல் அரசியல் தெரியாது. செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா, சொல்லுக்கு முன் செயல் என்கிறான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனாலதான் நம்ம நிறுத்துறோம். இங்கே ஊரக உள்ளாட்சி இந்த தேர்தல்களில் 50 விழுக்காடு அன்னைக்கு நம்ம கடுமையான போராட்டங்களை செய்தோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை அறிவித்தார்கள் பெண்களுக்கு. இப்ப கூட சொல்லும்போது தாங்க சொல்லிச்சு பாருங்க, அவர் பெண்ணு மாமன்ற உறுப்பினர் ஆனாலும் வேலை செய்யறது கணவர் தான் வேலை செய்வாப்ல. அப்படி செஞ்சிடாப்ல. உங்களுக்கு தெரியும், மதுரையில 300 கோடி ஊழலை செஞ்சது அந்த அம்மா மாநகர தாயா இருக்கு. ஆனா செஞ்சது பூரா அவங்க கணவரா இருக்கிறப்பல. சும்மா பேருக்கு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சிருது. நீங்க அப்படி இல்லை, நீங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. அறிவாசான அம்பேத்கர் சொன்னதான் சொல்றேன், நீங்க அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். எப்படி சொல்லித்தரான்? படித்த ஆசிரியரிடம் படிக்காதீர்கள். இது என்ன பொருள்? படித்த ஆசிரியரிடம் படிக்காதீர்கள், படித்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கிறான். நான் படிச்சிட்டேன் இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இவனை போல 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததில்லை, இனி பிறக்க போவதும் இல்லைங்குது உலகம். அவன் சொல்றான், மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. சாக்ரட்டிஸ் சரித்திரத்துல, ஏன்னா அவன் சாவுக்கு பயப்படாதவனுக்கு தான் சரித்திரத்துல இடம். அவன் சிறையில் இருக்கான், மரண தண்டனை விதிச்சாச்சு. சிறையில் இருக்கும்போது சாக போறான், நாளைக்கு சாக போறான். ஆனா ஒருத்தன் இவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடிடுறாப்ல, சிறப்பா பாடும்போது அந்த அவனை கூப்பிட்டு, என்ன அழகா பாடுற, இந்த பாட்டை எனக்கு கத்து தரியா, நான் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். காலையில சாக போற, இது எதுக்கிட்ட அந்த பாட்டை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு. இல்ல, புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டேன்னாது இருக்கும்ல, நான் சாகிறதுக்கு முன்னாடி புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்கிற அந்த பெருமிதத்தோடு நான் செத்து போவேங்கிறான் பாருங்க. சாகும்போது கூட நம்முடைய அண்ணாங்கிற பெருந்தகை அமெரிக்காவில் அந்த அறுவை சிகிச்சைக்கு போகும்போது, புற்றுநோய் போகும்போது, அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் சொல்லும்போது அவர்கிட்ட, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு வச்சுக்கலாமா அந்த சிகிச்சையை, ஏன்னா இந்த புத்தகத்தை பாதி படிச்சுட்டேன், இந்த கொஞ்சோண்டு இருக்குது அதை படிச்சிடுறேன், நாளைக்கு வச்சுக்கிறீங்களா, ஒருவேளை நம்ம பிழைக்காம போயிட்டோம்னா. அதனாலதான் அவர் அறிஞர் அண்ணாவா இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங்கு காலையில தூக்கு காலையில அங்க போன அவன் விடிய படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா படிச்சுக்கன்னா, லெலி எழுதின அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. மரண நொடி வரை கற்றுக்கொண்டிருந்தவனால் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தாத்தா இறந்து போறாரு, காமராஜ் இறந்து போறாரு. தலைமாட்டுல மெயின் கேம்ப் இருக்குல்ல, என்னாடு என் மக்கள் எனது போராட்டம், ஹிட்லர் தமிழ் பதிப்பு. இந்த மெயின் கேம்போட ஆங்கில பதிப்பை தலைமாட்டுல இருக்குது. அதை படிச்சுட்டு இருந்து செத்துருக்காப்ல. அப்போ நம்ம கோட்பாடு இதுதான், என் உடன் பிறந்தார்களே, கற்றவை பற்றவை, தீயவை தீயவை, இதுதான் நம்ம கோட்பாடா இருக்கணும். நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும், தேடி தேடி படிக்கணும்.